பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த நேரத்தில் எனக்கு காடுவெட்டியார் என் கூட இல்லை. எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தம். ஏன்னா காடுவெட்டியார் இன்னைக்கு இருந்திருந்தார்னா நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்காது. அவர் இருந்திருந்தார்னா நம்ம கட்சியில் உள்ள இது போற குழப்பங்கள்லாம் வந்திருக்காது. இன்னைக்கு திமுகவுடைய கைகூலிகள் 2-3 பேர் ஐயாவை சுத்தி 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 ஐயாவை மனசை மாத்தி ஐயாவை குழப்பிட்டு இருக்கிறாங்க. காடுவெட்டியா இருந்ததுன்னா தெளிவா இருந்திருப்பார். அவருக்கு நல்லா தெரியும் என்ன உண்மை எது பொய்யும் தெரிஞ்சிருக்கோம். இந்த நிலை வந்திருக்கா. அதனாலதான் நான் ரொம்ப காடுவெட்டியார இல்லாதது எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை, மனசு வலிக்குது எனக்கு. ஆனாலும் இதையெல்லாம் மீறி நாம் முன்னேறுவோம், நம் லட்சியங்களை அடைவோம். நிச்சயமாக வருகின்ற ஆட்சி நம்ம ஆட்சி. அதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள். என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒன்று சேருங்கள். எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக நாம் இணைவோம். நமக்குள்ள எந்த வேற்றுமையில் பிரிவுகள் எதுவும் வேண்டாம். உறுதியாக நாம் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்த. ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் கிட்டயும் முதலமைச்சர் திமுக கிட்டயும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. இங்க ஐயா வண்டிகளுக்கு படிப்பு கொடுங்க, வேலை கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. அடுத்தது நம்ம கையெழுத்து போடணும். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த கையெழுத்தை நான் போடுவேன். அடுத்தது என்னால போட முடியும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அந்த கையெழுத்து நாம போட்டுக்கணும். நம்ம கேட்டு கேட்டு எவ்வளவு காலமா நம்ம கேட்டுட்டு இருப்போம். கொடுக்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்று சேர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இருந்து நம்முடைய லட்சியங்கள், காடுவெட்டியார் அவருடைய லட்சியங்களை நாம் அடைவோம்.